Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 ஐ தொடர்பு கொள்ளவும். தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு சார் உங்களோட பார்வையில? ரொம்பவே இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சினிமாவில் எல்லா கிராஃப்டும் தெரிஞ்சவர், அவரும் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு. அவரும் மனிதத்தனம் தான் இந்த படத்தினுடைய திரைக்கதை. இதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து இப்படி பண்ணாங்க, இல்ல 2 பேருக்குள்ள ஏதாவது கிளாஸ் ஆயிருச்சு, 2 பேருக்குள்ள இவர் சொல்றதை போடணும், அவர் சொல்ற சீன் வைக்கணுங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சான்னு தெரியல. படத்தை யாரை டைரக்ட் பண்ணாங்கிறதே எப்படி சந்தேகமா இருக்கு படம் பாக்குறப்ப. அவ்வளவு லாஜிக் மிஸ்டேக். நீங்க ஒரு முழு நீள 2.25 மணி நேரம் படத்தை பிளாட்டா எப்படி சொல்லுவீங்க? அது எப்படி வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்? அது சாதாரண ஒரு சினிமா பாக்குற ஆடியன்ஸுக்கே அது புரியும். இந்த மாதிரியான ஒரு பெரிய லெஜெண்டுக்கு அது எப்படி புரியாமல் போச்சு. பெரிய ஏமாற்றம் என்னன்னா, நம்ம வெளியில கேட்ட அந்த ஆடியோ, நம்ம அந்த முத்தமலை சாங்கும் விண்வெளி நாயக பாட்டும் வந்து அந்த பாட்டு படத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த 2 பாட்டுமே படத்துல இல்லை. இவ்வளவு ஹிட்டான ஒரு பாட்டை படத்துல வைக்காம விட்டுருக்காங்கன்னு தெரியல. உள்ள ஆடியன்ஸுக்கு லோகேஷ் கனகராஜ் மாதிரி, கார்த்திக் சிவாஜ் மாதிரி ஒரு படம் பண்ணுவோம். படம் பார்த்துருக்கே தெரியும் உங்களுக்கு. நம்ம அவர் 2 பேரும் பிடிக்காம தான் அந்த படம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுதான் ட்ரெண்ட் நினைச்சு பண்ணிட்டாங்க. அதான் சிக்கல். நீங்கள் உங்களுடைய ஸ்டைல்ல உங்களுடைய இதை விட்டு கொடுக்காம படம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் இன்னைக்கு பெருசா பேசப்பட்டிருக்கும். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமாவுக்கு ஷாம்லாவோட ஒரு பெரிய வணக்கம். சினிமாவை பத்தி நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நேத்து தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு சார் உங்களோட பார்வையில? இல்லை, தக் லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு பிறகு வந்த படம். கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷத்துக்கு பிறகு கமலஹாசனும் மணிரத்னமும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா அந்த படத்துக்கு பண்ண ப்ரொமோஷனே பெரிய ப்ரொமோஷன். நம்மளே இந்த படத்தை எதிர்பார்த்தோம். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய லெவலில் அந்த படத்துக்கு ப்ரீ புக்கிங்கே கூட இருந்துச்சு, அதில் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் தேட்டரில் போய் பார்க்குறப்ப அந்த ரெஸ்பான்ஸு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கதைன்னு பார்த்தா ஒரு சின்ன கதை தான், நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை. 2 கேங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கதை. கமலஹாசன் ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்காக போகிறாரு. அங்கே போகிறப்ப பார்த்தா ஒரு ஷூட் அவுட் ஆகுது. அதில் சம்மந்தமே இல்லாமல் பேப்பர் போட ஒருத்தர் வந்து அதில் இறந்து போகிறாரு. பார்த்தா அவருக்கு 2 குழந்தைகள் இருக்குது. கமலஹாசன் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாரு. ஒரு குழந்தை காணாமல் போயிடுது. அந்த குழந்தைய தேடி போகிறாங்க. இந்த குழந்தைய எடுத்து வளர்க்குற குழந்தை தான் சிம்பு. அது வளர்ந்து பெரிய ஆளாகிறாரு. இவர் கேங்ஸ்டர்ஸ்க்கு இவர் கூடயே அடுத்த கட்டமாக இருக்கிறாரு. இப்போ அந்த போட்டி யாருக்கு, இந்த முதல் இடத்துக்கு வர்றது போட்டி யாருன்னு ஒரு கட்டத்தில் சிம்புவே அவர் மேலே ஆப்போசிட்டாக மாறுறாரு. அவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. இது ஒரு சிம்பிளான ஒரு சின்ன கேங்ஸ்டர் கதை தான். ஆனால் இதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் படத்தில் நிறைய லென்த்தியாக இருக்குது. இவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டானுங்கிறாங்க, அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்புறம் கதை எங்கே நடக்கிறது, டெல்லின்றாங்க. அப்புறம் நிறைய இடங்கள்ல அது ஷிஃப்ட் ஆகி வருது. அந்த சேஞ்ச் ஒரு பெரிய ஏமாற்றம் என்னென்னா, நம்ம வெளியில் கேட்ட அந்த ஆடியோ 2 பாட்டு வந்து படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பு. அந்த நம்ம அந்த முத்தமலை சாங்கும் விண்வெளி நாயக பாட்டும் வந்து அந்த பாட்டு படத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சா அந்த 2 பாட்டுமே படத்தில் இல்லை. அந்த பாட்டு தான் ஏன் இவ்வளோ ஹிட்டான ஒரு பாட்டை படத்தில் வைக்காம விட்டுருக்குறாங்கன்னு தெரியல. அந்த விண்வெளி நாயகன் பாட்டை கடைசியில் ரோலிங் டைட்டிலில் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் அந்த முத்தமலை பாட்டே கிடையாது. மற்றபடி ரீரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. சினிமாட்டோகிராஃபி ரவி கே சந்திரன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. மற்ற எல்லாருமே அவங்க ஒர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. சிம்பு அவருக்கு கொடுத்த வேலையை செய்திருக்காரு. சிம்பு த்ரிஷா ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேர். அவங்களுக்கு ஏதாவது ஒரு போர்ஷன் இருக்கும், லவ் இருக்கும், ஒரு டூயட் இருக்குன்னு பார்த்தா அதுவும் படத்தில் இல்லை. அது ஒரு பெரிய ஏமாற்றம். பெருசாக காமெடியும் பெருசாக படத்தில் இல்லை. எதுக்கு ஃபைட் நடக்குது, யார் இவங்க, எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரில. ஒரு 10க்கும் மேற்பட்ட ஃபைட் இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அங்கங்கே மாறி போகுது. கமலஹாசன் வந்து நம்ப முடியாத அளவுலலாம் ஒருத்தர் அவரை வந்து கொலை பண்ணி தூக்கி போடுறாங்க, திருப்பி எழுந்திரிச்சு வர்றாரு. அது வந்து ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி திருப்பி வந்துகிட்டே இருக்காரு. அதெல்லாம் எப்படி இவர் ஒரு பெரிய ஒரு லெஜெண்டு கமலஹாசன், அவருக்கு எல்லா சினிமாவில் எல்லா கிராஃப்டும் தெரிஞ்சவர், அவரும் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. அவரும் மனிதத்தனம் தான் அந்த படத்தினுடைய திரைக்கதை. அப்படி இருக்கப்ப 2 பேர் சேர்ந்து இப்படி பண்ணாங்க, இல்லை 2 பேருக்குள்ள ஏதாவது கிளாஸ் ஆயிடுச்சா, இல்லை குழப்பம் ஆயிடுச்சா, இல்லை இது 2 பேருக்குள்ள இவர் சொல்கிறத போடணும், அவர் சொல்கிற சீன் வைக்கணுங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சான்னு தெரியல. அவ்வளவு லாஜிக் மிஸ்டேக்ஸ் சீனில். அந்த சீன் எதுக்கு வருது, எதுக்கு சண்டை போடுறாங்க, யார் இவங்க, இந்த வில்லன் யார், அங்கே இந்த வில்லன் யார், படம் ஜெய்சால்ம் ராஜஸ்தானை காட்டுறாங்க, டெல்லியை காட்டுறாங்க, கோவா காட்டுறாங்க, எதுக்கு கோவாவுக்கு போகிறாங்க. திடீர்னு பார்த்தா சிம்பு கோவாவில் இருக்கிறாரு. அதில் ஒரு பெரியில் இருக்கிறாரு, ஒரு கப்பல் மாதிரி சின்ன பெரியில் இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன, எதுக்காக நடக்குது, எந்த லாஜிக்கும் எந்த லீடுமே இல்லாமல் திரைக்கதை தறிக்கட்டு ஓடுது. அது எப்படி அது வாட்டுக்கு
அப்படிங்கிறது படம் வந்து பெரிய ஒரு சோர்வை ஏற்படுத்தி விட்டுருச்சு. 2வது இந்த 2.25 மணி நேரம் எல்லாருமே சொல்கிறது, தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா படம் வந்து லென்த்தியாக எடுக்காதீங்க, ரொம்ப போராக இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப அதே வேலையை செய்கிறாங்க. ஒரு வேலை இவங்க ஃபுட்டேஜ் வந்து 2.25 மணி நேரம் ஃபுட்டேஜ் நம்மள்ட்ட காட்டுறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 to 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. மணிரத்னமெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணக்கூடிய நபர். அவரே இந்த மாதிரி இதில் மாட்டியிருக்கிறாரு, இந்த மாதிரியான விளையாடுறதுல. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுட்டு இதுதான் ட்ரெண்டிங்கு, இதுதான் இப்படி தான் பண்ணால் ஓடும் அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு புது அட்டம்ப்ட் அதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தோட ரிவ்யூஸ் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சார். நல்ல ரிவ்யூஸும் வரும், மிக்சடான ரிவ்யூஸும் வரும். ஆனால் இந்த தக் லைஃப் படத்துக்கு முழுக்க முழுக்க அதிகமாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்க்க முடிஞ்சதே சார். இல்லை, நெகட்டிவ்னா வேணும்னு யாரும் பண்ணலையே. அந்த படத்துக்கு மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இல்லைங்கிற ஒரு கோபம் தான். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு. அந்த பாட்டை தேட்டரில் போய் கேட்க போகிறோன்னு அவளோட இருப்பாங்க. விண்வெளி நாயகன் பாட்டை எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த முத்தமலை சாங் எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. படத்தில் பார்த்தா இல்லையே, அந்த கோபம் இருக்கும் இல்லையா. அவங்க எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே சோஷியல் மீடியா பர்சன் தான். இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாரும் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது படம் பார்த்தோன்னே அவங்களுடைய மனக்குமுறையில் போட்டு கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஏமாற்றம் தான். இவங்க சேர்ந்து இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காங்களாங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி தான். கமலஹாசன் மணிரத்னம் சேர்ந்து இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஆனால் கமலஹாசனுக்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அவருக்கான ஒரு இடம் இருக்குது. மணிரத்னத்தை இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல டேரக்டருக்கு அவர் தான் வந்து மானசீக குருவாக இருக்கிறாரு. அவர்கிட்ட வேலை செய்யாட்டியும் கூட பலரும் அவர் குருவாக நினச்சி தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணி அந்த படம் இப்படி இருக்குங்கிற ஒரு அதிர்ச்சி தான் அது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடல்களை ட்ரிம் பண்ணதுனாலையும் ஒரு சில பாடல்களை படத்துல வைக்காததுனால தான் இந்த படம் வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸை கலெக்ட் பண்ணதான் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, படத்தை வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. ஓப்பனிங் சீன்லேயே ஒரு தூக்கிட்டு வர்றப்பே தெரிஞ்சு போகிறது சிம்பு ஒரு கூட இருக்க போகிறாரு, இவரும் டானா இருக்க போகிறாரு, ஒரு சுச்சுவேஷனாக 2 பேருக்குள்ள பிரச்சனை வர போகுதுங்கிற எல்லா சீனையுமே நம்ம வந்து யூகிக்க முடியுது, கெஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த சீன் இப்படி தான், அடுத்து தான் அப்படி தான். அதை என்னன்னா நம்ம கதையை வந்து ரிவர்ஸில் சொல்லியிருக்கலாம், ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டில் சொல்லியிருக்கலாம், இப்படி வேணாலும் சொல்லலாம். இதே கதையை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம். சிம்பு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்துக்காக சொல்லியிருக்கலாம். பார்த்தா சிம்பு யார் டான்ன்ற மாதிரி அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். இல்லை பையங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை பையன் இல்லை இவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் வேணும்ல கதை. ஒரு ஃப்ளாட்டாக அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன்லேருந்து கரெக்டாக கடன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அதில் 15 வருடங்களுக்கு முன்னாடியே கமல் அவர்கள் இந்த கதையை எழுதினதா சொல்றாங்க. அந்த கதையில ஒரு சில ஆல்டர்னேஷன் பண்ணி தான் மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காரு சார். இப்போ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம கமல் கொடுத்த கதையை மணிரத்னம் எடுத்திருந்தா ஒருவேளை இந்த படம் ஹிட் ஆயிருக்கும். இல்ல இவர் கொடுத்த கதையை அவர் எடுத்தாரா இல்ல அவர் சொன்ன கதையை இவர் எடுத்தாராங்கிறது தான் இப்போ குழப்பம். 2 பேருமே ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ற சந்தேகம் வருது. அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படத்தை கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா. பட் 2 பேருக்குள்ளேயே ஏதோ ஒரு கோஆர்டினேஷன் இல்லாம இந்த சீனு அவர் இப்போ இந்த படத்தை யாரை டைரக்ட் பண்ணாங்கிறதே பெரிய சந்தேகமாக இருக்குது படம் பார்க்குறப்ப. அவ்வளவு லாஜிக் மிஸ்டேக். ஒரு ஃப்ளாட்டாக யாருமே கதை சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு சிறுகதையாக இருந்தால் கூட அதில் ஒரு நாட்டு இருக்கும், ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு முழு நீள 2.25 மணி நேரம் படத்தை ஃப்ளாட்டாக எப்படி சொல்லுவீங்க? அது எப்படி வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்? அது சாதாரண ஒரு சினிமா பார்க்குற ஆடியன்ஸுக்கே அது புரியும். இந்த மாதிரியான ஒரு பெரிய லெஜெண்டுக்கு அது எப்படி புரியாமல் போச்சு? ஒரு கதையை சுவாரஸ்யம் இல்லாமல் எப்படி சொல்லுவீங்க? காக்கா வடை சுட்டுட்டு காக்கா வந்து பாட்டி வடையை தூக்கிட்டு போகிறது தான் பல டைப்பில் சொல்லலாம். அந்த கதையை அது சுவாரஸ்யமாக சொல்லலாம். அது ஃப்ளாஷ்பேக்லேருந்து சொல்லலாம், வடையிலேருந்து காசு சொல்லலாம், பாட்டிலேருந்து காசு சொல்லலாம். அப்போ அது எப்படி சுவாரஸ்யப்படுத்தி சொல்கிறோங்கிறதான வித்தியாசம். அப்போ இவங்களுக்கு அது தெரியாமல் கிடையாது, ஏதோ சம் மிஸ்டேக் அங்கே நடந்திருக்கு. ஒன்று எடிட்டிங்கில் விட்டாங்களா, இல்லை 2 பேருக்குள்ளே சரியான கோஆர்டினேஷன் இல்லையா, இல்லை நீங்கள் ஒரு சைடில் இவர் விட்டுட்டு அவர் ஒதுங்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் இருக்குது அந்த படம் பார்க்குறப்ப. இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னா. இப்போ லாஸ்டா வந்து இந்தியன் படத்தோட பாகம் 2 பார்த்துட்டு நிறைய பேர் இந்த படத்தை சங்கர் தான் டைரக்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சார். அதே மாதிரி தான் தக் லைஃப் படத்தை பார்த்துட்டும் இந்த படத்தை கமல் டைரக்ட் பண்ணாரா இல்லை மணிரத்னம் டைரக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி அதிகமாக எழுந்திருக்குல்ல. ஆமாம், இப்போ என்னன்னா அவங்க இந்த இப்போ சமீபத்தில் வரக்கூடிய லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியான டைரக்டருடைய படங்கள்லாம் அவங்க பார்க்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு நிறையா சண்டை காட்சிகள் வைக்கணும், ரத்தம் சதையுமா படம் எடுத்தால் தான் ஓடும், அப்போ தான் நம்மளை வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நினச்சிக்கிடுவாங்க அப்படின்னு இவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுட்டு வந்தாங்க. நாயகன் மாதிரி இப்போ ஒரு படம் பண்ணாலும் ஓடும், தளபதி மாதிரி இப்போ ஒரு படம் பண்ணாலும் ஓடும். நீங்கள் தளபதியே வேற மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இந்த படத்தை எடுத்துருந்தா கூட இப்போ பார்ப்பாங்க. நாயகனே இப்போ கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எடுத்திருந்தா கூட இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ உள்ள ட்ரெண்ட் இதுதான் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி விட்டுட்டு போய் வேற பக்கம் போனீங்கன்னா தான் சிக்கல். அவங்க மணிரத்னமாகவே படம் பண்ணியிருந்தாருன்னா, கமலஹாசன் தான் படம் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் வந்து
பெருசாக கொண்டாடப்பட்டிருக்கும். மணிரத்னம் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நாயகன் படத்தோட ஒரு தீ பொறி சின்னதா வந்து பொறி இந்த படத்துல இருக்கு அப்படின்னு. அது எங்கேயாவது தெரிஞ்சதா சார்? தீப்பொறி இல்லை, பேசியே தான். அதில் ஒரு கேங்ஸ்டர், இதில் ஒரு கேங்ஸ்டர். அது மும்பையில் நடக்குது, டெல்லியில் நடக்குது கதை, அவ்வளோதான். 2 குரூப்பு. அதே மாதிரி ஒரு 2-3 சீன்லாம் இருக்கும். நாசருடைய பொண்ணை வந்து ஒருத்தர் ரேப் பண்ணி விட்டுட்டு போயிடுவான், அதனால அந்த பொண்ணை கொள்ளுவாங்க. அதே மாதிரி நாயகனில் ஒரு படம், போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு, அதுல தான் கதை வந்து ஸ்டார்ட் ஆகும் நாயகன். அது மாதிரி நிறைய ரிசம்பிள் இருக்கு. ஒரு கேங்ஸ்டர் கதைனா நாயகன் தானே, வேற என்ன இருக்கு? ஆனா நிறைய பேர் செக்க சிவந்த வானம் படத்தோட பார்ட் 2 தான் தக் லைஃப்னு சொல்றாங்க. இல்ல, நிறைய படத்தோட மிக்சிங் இருக்கு. நாயகன், செக்க சிவந்த வானம், தமிழ்ல நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்துருக்கிறோம். அதுல வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது. அவர் படமே நிறைய படங்கள் உள்ள வந்து போகுது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த படத்துல ஜெயம் ரவி நடிக்கிறாரு, துல்கர் சல்மான்லாம் நடிக்கிறதா. இப்போ அவங்களாம் தப்பிச்சுட்டாதான் நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுல்ல சார்? இல்ல, கண்டிப்பாக சிம்புவே இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய நாள் டேட் வாங்கி இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 2 வருஷ கணக்கில் ஒர்க் பண்ணாரு, வெயிட் லாஸ் பண்ணாரு, முடியிற ஒன்றும் வளர்த்துருக்காரு. அப்படிங்கிற படத்துக்கு பெரிய அளவு டெடிகேட் பண்ணியிருக்காரு. பட் சிம்பு இன்னைக்கு ஒரு ஹீரோ, அவருக்கு உண்டான ஸ்பேஸ் படத்தில் இல்லைங்கிறது தான் பெரிய வருத்தம். இப்போ சிம்பு த்ரிஷாங்கிறது ஒரு பெரிய பேர், அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேர் தமிழ் சினிமாவில். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு 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 லவ், 2 பேருக்குள்ள ஒரு லவ் சீன் வர்ற மாதிரி வர்றாங்க, காட்டுறாங்க. பட் அந்த இடத்துல ஒரு சாங் வச்சு அந்த சீனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அவன் சிம்புவையும் வந்து படத்தில் வேஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த படத்தில் ஜோஜு ஜார்ஜ் வந்து மலையாளத்தில் அப்படி பிரமிச்சு பார்த்த ஒரு நடிகர். அந்த படத்தை ஒரு சாதாரண ஒரு அடியாள தான் வச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒன்றும் அவரை ஜோஜு ஜார்ஜ் எந்த டேரக்டருமே சரியாக பயன்படுத்தலை. அதுதான் பெரிய வருத்தம். அது இப்போ ஜெயம் ரவி, துல்கர் சல்மானோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? படம் தப்பிச்சோம் தான் நினச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு போய் மாட்டிருந்தோம்னா 2 வருஷம் ஓடி இருக்கும், 2-3 மணி படம் பண்ணிட்டு இருக்க முடியாது. துல்கர் சல்மான்லாம் பயங்கர பிஸியாக இருக்குது. ஜெயம் ரவி இந்த பக்கம் அவரும் 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கூட கமிட் ஆகிட்டோம்னா படம் பண்ண முடியாது, 1 வருஷம் 1.5 வருஷம். அப்போ தப்பிச்சோம் தான் நினச்சிருப்பாங்க. மேடையிலேயே கமல் அவர்கள் சொல்லியிருப்பாரு, ஜோஜு ஜார்ஜ் இந்த படத்துல பெருசா பயன்படுத்தலையோ அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அவர் அப்ப சொல்லும் போது புரியல சார், இப்போ அந்த படம் பார்த்த பிறகு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது மைண்ட் வாஷ் நினைச்சு ஓப்பனாக பேசிட்டாரு போல. உண்மையிலே ஜோஜு ஜார்ஜ் வந்து சரியாக பயன்படுத்தலை. ஒரு மெயின் வில்லனாக கொண்டு வந்திருக்கலாம், இல்லாட்டி அவருக்கு ஆக்டிங்க்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அது உண்மை இல்லையே. அவர் சாதாரண ஒரு அடியாளோட 10ஓட 11 நிற்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி ஸ்டார் காஸ்ட், பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு 2-3 ஆக்டர்ஸை போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து நாசர் இருக்கிறாரு, அப்புறம் வந்து பட்ஸ் இருக்கிறாரு, அப்புறம் நிறைய ஸ்டார், பையாபுரி, பெரிய வடிவுக்கரசி, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. இருக்கிறாலும் அவங்களுடைய கேரக்டர் இதே பண்ணலையே. வடிவுக்கரசியை காட்டுறாங்கன்னா வடிவுக்கரசி யாரு? அந்த த்ரிஷாவுடைய பாடி கார்டா, சித்தியா, ஏதோ ஒரு அந்த அந்த கேரக்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும்ல, அது சொல்லவே இல்லை. நாசர் அண்ணங்கிறாரு, கூட பிறந்த அண்ணனா அப்படிங்கிற சொல்ல. எல்லாரையும் குரூப்பாக அண்ணன் சொல்லுவாங்க. அந்த அண்ணனா இல்லை கூட பிறந்த அண்ணனா, தூக்கி வளர்த்தவன்றாரு, அவன் பேர் வச்சவன்றாரு. அதுக்குண்டான ஸ்ட்ராங்கான அங்கே ஒரு சொல்லலை. இப்போ த்ரிஷாவுக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு லிங்க் ஆகுது. அங்கே ஏன் எப்போ ஆச்சு? அதுக்கு உண்டான சரியான ஒரு இது இல்லை, லீடு இல்லை. அப்புறம் 2வது நிறைய இந்த மாதிரி சொல்லலாம். கேரக்டரை வந்து அவங்க ரிவீல் பண்ணதே நிறைய பேர் புரியலை யாருன்னு. அதே மாதிரி டெல்லியிலேருந்து ஒரு ஜெய்சால்மரில் ஒரு வில்லனை காட்டுறாங்க. அந்த வில்லன் யார்? இவருடைய அக்கா பையன், தங்கச்சி பையன்றாரு. அவர் அங்கே என்ன பண்ணுறாரு? அவங்க அம்மா இங்கே இருக்கிறாங்க. என்ன என்ன ரிலேஷன்ஷிப்பு? தம்பியை கொண்டுட்டாங்கிறாங்க. அதுக்கு அந்த கதையை வந்து நம்ம வந்து சொல்லவே இல்லையே. கமல் அவர்கள் இந்த படத்துல வந்து ஏனோதானோன்னு நடிச்சிருக்காரதா ஒரு சில மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது சார். அவரோட ஆக்டிங் எப்படி இல்லை, இருக்கு? ஆக்டிங்கெல்லாம் அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இந்த வயசில் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்ததெல்லாம் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா பெரிய அளவில் சண்டை காட்சிகள் ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்கிறாரு, நிறையா பண்ணியிருக்காரு. இந்த வயசில் இவ்வளோ நடிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த வயது தெரியுது முகத்தில். விக்ரம் படத்தில் தெரியல, இந்த படத்தில் நிறையாவே முகத்தில் ஒரு சோர்வு தெரியுது. இந்த வயசுக்கு உண்டான சோர்வு, கொஞ்சம் நடுக்கம், இதெல்லாம் தெரியுது, கண்டிப்பாக தெரியுது. ஆனால் அவருடைய இதில் அந்த இதுலேயும் அவர் வந்து எஃபெக்ட் போட்டிருக்கிறாருங்கிறதெல்லாம் அவர் மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய எஃபெக்ட் ஃபுல்லாக போட்டிருக்கிறாரு. பட் அதுக்கு உண்டான அவர் போட்ட எஃபெக்ட்டுக்கு உண்டான கதை இல்லையே. நீங்கள் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறினா ஸ்டேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, ஸ்டேஜே இல்லையே. அதான் சிக்கல். இப்போ நிறைய பேர் தக் லைஃப் படத்தை எஸ்டிஆருக்காக பார்க்க போறாங்க சார். எப்படி இருக்கு சார் எஸ்டிஆரோட கேரக்டர்? எஸ்டிஆர் இந்த படத்தில் நடித்ததை காட்டிலும் படத்துக்கு பின்னாடி அவருடைய டெடிகேஷன் பெரிய டெடிகேஷன். கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய மே மாதம் வந்து ஒரு படத்துக்கு ஆரம்பிக்கிறார். ராம்குமார் படத்தினுடைய ஷூட்டிங் இருந்தாங்க. இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காகவே அதை தள்ளி வச்சுட்டு 2 மாதம் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு இறங்கி கூட போயிருந்தார். அப்படினால அந்த டெடிகேஷன் ஒர்க்கு படத்தில் பார்க்குறப்போ நிறையாவே அதில் வேலை செஞ்சுருக்கிறாருன்னு தெரியுது. பட் அவர் பயன்படுத்தலை அப்படின்னா சரி எஸ்டிஆரையாவது பார்த்து ஆறுதல் பட்டுக்கலாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. த்ரிஷாவோட கேரக்டரை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை இப்போ முன்னெடுத்து வைக்கிறாங்க. அவங்க ஏன் வந்து இந்த ப்ராஸ்டியூஷன் கேரக்டரில் நடிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்குது? இல்லை, ஒரு ஆக்டர்ஸாக இருக்கிறவங்க எல்லா கேரக்டரும் பண்ணுவாங்க. இன்றைக்கி படத்தில் ஒரு பெரிய பேசப்படக்கூடிய கேரக்டராக இருக்குல்ல, அதான மெயின்.
ஆனா விடாமுயற்சியிலேயே வந்து அவங்களோட கேரக்டரை தப்பா காமிச்சாங்கன்னு இப்போ இந்த படத்துலயும் இப்படி இருக்கு. அதனால நீங்க வந்து அஃபேரை வந்து நார்மலைஸ் பண்ண பாக்குறீங்களா அப்படிங்கிற விஷயமுமே இல்ல. இது ஒரு கலாச்சார மாற்றத்தை வெளிப்பாடுதான் நான் நினைக்கிறேன். இது வந்து இன்னைக்கு நான் சமூகத்தில் இன்னைக்கு பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு சமுதாயத்தை கெடுக்க வந்திருக்கிறாங்க படத்துலன்றலாம். இன்னைக்கு சமுதாயத்தில் ஏறக்குறைய பல பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படி தானே இருக்கு. அதை வந்து இவங்க வந்து நார்மலைஸ் பண்ணல, அதை காமிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அதுக்கு நம்ம ஆதரவு கிடையாது. அது வந்து குடும்ப உறவுகள் சேர்ந்து போச்சுன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அந்த கட்டமைப்பே போயிடும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களாக வாழக்கூடியவர்கள் பலரும் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை வந்து இப்போ கமல் அவருக்கு தெரியும், நிறையா பார்த்துருப்பார். அதனால் அவர் சமகாலத்தில் உள்ள பெரிய மனிதர்களுடைய சேட்டையெல்லாம் பார்த்துருப்பார் இல்லையா, அதை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். விருமாண்டியோட ரிசம்பிளன்ஸ்லாம் இருக்கா சார் படத்தில்? இல்லை, அது நமக்கு ரிசம்பிள்லாம் இருக்காது. அது அபிராமி கமலஹாசனுடைய அந்த காம்பினேஷன் பார்க்குறப்ப எனக்கு அந்த இது தோணுச்சு கொஞ்சம் இருந்தது. பட் பெருசாக அபிராமியுமே பெருசாக பயன்படுத்தலையே. அவங்களும் நல்ல ஆக்டரு, அவங்களும் நல்லா பாடக்கூடியவங்க, அவங்களையும் பெருசாக பயன்படுத்தலை அவங்கள. ரெண்டாவது இந்த மேக்கப்னாலே தமிழ் சினிமாவில் நம்ம வந்து கமலஹாசன் தான் சொல்லுவோம். இந்த படத்தில் அவ்வளோ மட்டமான மேக்கப் போட்டுருக்காங்க. அவர் வச்சிருக்க விக்கு கூட நல்லா விக்குன்னு தெரியுது. அவர் விக்கு அது மாதிரி அந்த ஒரு நேபாளிலேருந்து வர்றப்போ ஒரு பெரிய மொழிமை அதெல்லாம் நல்லாவே தெரியுது. ஒரு ஆர்டிஃபிஷியலான இந்த ஸ்கூல் பசங்க அந்த இது ஸ்டேஜில் பண்ணுற மாதிரி விக்கு மாதிரி அந்த மாதிரியான விக்கு வச்சிருக்காரு. அந்த மாதிரியான மேக்கப்பில் இவர் தான் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர். பட் அதில் இந்த மேக்கப் விஷயங்களே ரொம்ப வீக்காக இருக்குது படம். இப்போ கமல் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃபிலிம்ஸை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்றது அவருக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எடிட்டிங் டேபிளில் வரும்போதே தெரிஞ்சிடும். தக்லைஃப் படம் நல்லா இருக்காது, ஒரு கலவையான விமர்சனத்தை தான் கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேலைகளை நிறைய பண்ணாங்களோ? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை அவங்க எப்படி நினச்சிருக்காங்க அப்படின்னா, இதுதான் ட்ரெண்டு. நமக்கு இந்த படம் பிடிக்கலப்பா, படம் ஃபுல்லாக பாட்டும் ஃபைட்டும் சண்டையுமா இருக்குது. ஆனால் இந்த படத்தை இப்போ இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் தான் ரசிக்கிறாங்க. நம்ம அவங்க ஸ்டைலுக்கு ஒரு படம் பண்ணுவோம். ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார். அந்த ரித்யா சார் மியூசிக் டைரக்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தவசி படத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இந்த படத்தில் வந்து சும்மா கம்போசிங்லாம் முடிச்சுட்டு இளையராஜா மாதிரி ஒரு பாட்டு பண்ணுவோம் சார் அப்படின்னு விளையாட்டாக சொல்கிறாங்க. சரி, இளையராஜா ஸ்டைல்லே ஒரு பாட்டு பண்ணு பார்ப்போமான்னு சொல்லி அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. தவசியில் தந்தன தை மாசம்னு. அது பார்த்தீங்கன்னா அவரை மாறி பண்ணணும்னு சொல்லி பண்ணப்பட்ட பாட்டு. அந்த மாதிரி யுகனா இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு லோகேஷ் கனகராஜ் மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஒரு படம் பண்ணுவோம். நம்ம படம் கிடையாது, அவங்களுக்காக ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்துருக்கே தெரியும் அவங்களுக்கு. நம்ம அவர் 2 பேரும் பிடிக்காம தான் அந்த படம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுதான் ட்ரெண்டுன்னு நினச்சி பண்ணிட்டாங்க. இப்போ அதான் சிக்கல். நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் உங்களுடைய இதை விட்டு கொடுக்காம படம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் இன்னைக்கு பெருசாக பேசப்பட்டிருக்கும். அவர்கள் வந்து இதுதான் இறங்கி போய் இதுதான் ட்ரெண்டுன்றதை பண்ணதெல்லாம் இப்போ சிக்கல். இப்போ தக்லைஃப் படம் எவ்வளோ சார் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் டேலேயே ஒரு 40 கோடி கிட்ட தான் கலெக்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. நிறைய தியேட்டர்ஸ்ல அந்த 9 o'clock ஷோவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷோஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய கலெக்ஷன்லாம் வந்து பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் இவர்களுக்கு படத்தினுடைய பட்ஜெட் பார்க்குறப்ப 300 கோடி ரூபா வருது. பட் இவங்க போட்ட காசு எடுத்துருவாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பெருசாக எடுத்துருக்காங்க, ஆல் ஓவர் இன்டர்நேஷனல் லெவலில் ஓவர்சீஸ் எடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு அந்த படத்தை வந்து இவங்களுக்கு சேஃபாக கொண்டு வந்துடும். ஆனால் பெருசாக லாபம் கிடைக்காது. இந்த படத்துக்கு பண்ண ப்ரொமோஷன் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் குறைந்தபட்சம். அதுலேயே ஒரு நல்ல ஒரு 5 படம் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாது. தனியாக ஒரு ப்ரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் போனாங்க, எல்லா இடத்துலையும் போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க, வெளியில் அப்ராட் போனாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு மேலேயே இருக்கும். நான் சொல்கிறது அந்த படத்தினுடைய அந்த ப்ரொமோஷன் காசை வச்சுருந்தே ஒரு 5 நல்ல படம் பண்ணியிருக்கலாம். கர்நாடகாவில் அந்த படம் ரிலீஸ் ஆகல. நிறைய பேர் பெங்களூர், ஓசூர், சென்னைக்கெல்லாம் கூட வந்து படம் பார்த்துருக்காங்க. அங்கே அந்த படம் ரிலீஸ் ஆகாததுனால கலெக்ஷன் பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? நேற்று கூட நான் ஒரு சேனலில் பேசியிருந்தேன். அதில் கீழே ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, அதாவது கர்நாடகாவில் மன்னிப்பு கேட்டதுனால அவன் தப்பிச்சான் அப்படின்னு. அந்த படத்தை அவ்வளோ வேதனையாக அவங்க போட்டிருக்கிறாங்க. ஏன்னா கர்நாடகா ரிலீஸ் ஆகிருந்தாலும் இதுதான் ரிசல்ட். அவங்களுடைய ரசனை இதே மாதிரி தானே இருக்கும். பட்டு போயிருந்தால் ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த இந்த படத்தில் கொஞ்சம் வந்திருக்க லாஸ்ட்டில் கொஞ்சம் காம்பன்சேட் ஆகிருக்கும். மணிரத்னத் அவர்களோட இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, மணிரத்னத்துக்கு என்ன ஆச்சு? நல்ல படங்களை கொடுத்தவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஏன் போகிறாரு, இந்த மாதிரி கதைகளை ஏன் வந்து செலக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. இல்லை, தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை அவர் இறங்கி விட்டு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருடைய ஸ்டைல்லையே ஒரு படம் பண்ணாருன்னா அந்த படம் இன்றைக்கும் ஒரு புதுமுகங்களை வைத்து அழகான ஒரு லவ் ஸ்டோரியாக அவருடைய ஸ்டைலில் அவர் நினச்சது அப்படியே படமாக பண்ணார்னா அந்த படம் நல்ல படம் பண்ணுவார். அவர் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு படம் பண்ணுறோம், இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்க்கு படம் பண்ணுறோம்னு நினச்சி அவங்களுடைய இதை விட்டுறாங்க. மணிரத்னத்தை மணிரத்னமாகவே கொண்டாடுவதற்கு இங்கே ஆள் இருக்குது. கமலஹாசனாகவே கொண்டாடுவதற்கு நீங்களாக இருங்க, உங்களை நாங்கள் ரசிக்கிறதுக்கு பார்க்குறோம், ரெடியாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இறங்கி வந்து அவங்கள மாதிரி போகாதீங்க. அது வேறு வழியிலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் வீட்டு சாப்பாடு தான்,
வெளியில் வெளி சாப்பாடு. ஹோட்டல் சாப்பாடு தான். நான் உங்களை வீட்டு சாப்பாடு மாதிரி தான் தமிழ்நாட்டு ரசிகர்கள் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டைல்லேயே படம் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்க்குறதுக்கு வரவேற்கிறதுக்கு ரசிகர்கள் தயாராக இருக்கிறாங்க. இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு சார். 2.25 மணி நேரம். இப்ப 10 சாங் இருக்கு இந்த படத்துல. அது எல்லாத்தையுமே சேர்த்திருந்தா ஒரு 3.5 மணி நேரம் வந்திருக்கும். அப்படி வந்திருந்தா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு? இல்லை அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை காட்டிலும் மோசமாக அந்த இன்டர்வியூல இருந்துச்சு போயிருப்பாங்க அந்த மாதிரி போயிருந்தா. ஆனால் இது 2 மணி நேரம் ஆக்கிட்டு ஒரு 2-3 சாங்கை உள்ளே வச்சுருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்லா இருந்தது. இந்த அளவுக்கு விமர்சனம் வந்திருக்காது. படத்தை வந்து விண்மலை நாயனா சாங்கை வந்து தூக்கி வச்சுட்டு, முத்தமலை சாங்கை வச்சுட்டு, படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கதையை வந்து ரிவர்ஸ்லன்னு சொல்ல ஆரம்பித்து, கொஞ்சம் இதே படத்தை இன்னைக்கு பார்த்தக்கூடிய இதே படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு 2 சாங் உள்ளே வச்சு படத்தை வந்து ரிவர்ஸ்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க, இல்லாட்டி இடையில ஆஃப்வேலன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா படம் சுவாரஸ்யமாக போயிருக்கும். அது ஏன் பண்ணாங்கிறது இவ்வளோ பெரிய லெஜெண்டுக்கு தெரியலங்கிறதா பெரிய வருத்தம். மக்கள் சொல்ற விமர்சனங்கள்ல ஒரு முக்கியமான விமர்சனமா இந்த லாஜிக் மிஸ்டேக் அப்படிங்கிறது. திடீர்னு பாம்பேல இருக்காங்க, திடீர்னு திருச்சிராப்பள்ளி போறாங்க, திடீர்னு கும்பகோணம் போறாங்க. இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன் இருக்கு. எதுக்கு இதை எடுக்கும் போது ஆஸ் அ டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்காதா? இல்லை, லொக்கேஷன் சேஞ்சஸ்னா ஒரு பியூட்டி இருக்குன்னு பார்த்துருப்பாங்க போல, வேற ஒன்றும் இருக்காது. லொக்கேஷனை வித்தியாசமாக காட்டுறப்ப அங்கே கோவாவில் ஒரு பெரியல உட்காந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கிறது அது கொஞ்சம் ஃப்ரேம் பியூட்டிக்காக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா நேபாள் காட்டுறாங்க, பார்த்தா திடீர்னு இப்போ 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, வண்டி எடு மாப்பிள்ள பக்கத்தில் தரல டீ சாப்பிட்டுலான்ற மாதிரி ஹெலிகாப்டர் நம்ம கோவா போகிறோன்றாங்க. அதெல்லாம் இப்போ அது வந்து அது ஒரு பெரிய கேங்ஸ்டர் சொல்லலாம் கூட பரவாயில்ல. அந்த கேங்ஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு அடியாள் அவர் சொல்லுவார், ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு நம்ம கோவா போவோம் அப்படின்னு. படம் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு கோவா போயிடுவாங்க. நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அது மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக். ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரக்டர் ரிவீல் பண்ணதுலேயே நிறைய இடத்துல மிஸ்டேக். யாருன்னு நமக்கு புரியலையே, இவங்க யார், எதுக்கு வர்றாங்க அப்படின்னு. ரெண்டாவது மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் நிறையா. ஜெயிலுக்குள்ளே பார்த்தா அவருக்கு ஏசி ரூம் போட்டு வச்சிருக்காங்க. ஜெயிலில் உலகத்தை இந்தியாவில் எந்த ஜெயிலில் ஏசி ரூம் இருக்குன்னு தெரியல. ரெண்டாவது ஜெயிலுக்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ணுறாரு, அங்கே ஒரு பாட்டு வச்சிருக்கிறாரு. அவர் ரெண்டாவது த்ரிஷா சிம்பு, த்ரிஷா கமல் அந்த 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் அது கொஞ்சம் நெருடலாகவே இருக்காது. அது வந்து கொஞ்சம் மிங்கலாகாமல் நெருடலாகவே இருக்குது. அடுத்து இப்போ மீம்ஸ் இன்னைக்கு கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன். நான் தான் அடுத்து வந்து அவன் வந்து கேட்டதை வந்து த்ரிஷாவுக்கு தாண்டா அப்படின்னு மாதிரி மீம்ஸ் போட்டுட்டு இருக்கிறானுங்க. அது மாதிரி என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க ட்ரோலாக மாறிட்டு போதுங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இதில் என்னன்னா இத்தனை பேருடைய உழைப்பு அங்கே வேஸ்ட்டாக போச்சுங்கிறதா பெரிய வருத்தம். சிம்பு மாதிரி ஆட்கள் தொடர்ந்து நிறைய அந்த படத்தில் ஒர்க் பண்ண விஷயங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்களேங்கிறதான். முழுக்க முழுக்க அந்த ஃபைட் மாஸ்டரை மட்டுமே தான் நம்பி படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அன்பரி மாஸ்டர் நம்பி மட்டும்தான் இந்த படம் அதுக்காக தான் அடுத்த படம் கொடுத்துருக்காரு போல. இப்போ இந்த படத்துல இருந்து நிறைய விஷயங்களை பார்த்திருந்தாலுமே நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருக்காங்க. முக்கியமா அசோக் செல்வனா இருக்கட்டும், லாஸ்டா வந்த மாமன் படத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு ரொம்ப பேர் இருக்கு. அவங்களெல்லாம் கூட இந்த படத்துல பெருசா யூஸ் பண்ணலையே சார். ஐஸ்வர்யா லட்சுமி நல்லா பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டர் லென்த்தி பண்ணிருக்கலாம். அவங்கள அப்படியே போகிற போக்கில் அவங்கள இது பண்ணிட்டு போயிடறாங்க. சிம்பு தான் அவங்களுடைய அண்ணன் அப்படின்ற அந்த சீனை ரிவீல் பண்ணுறப்ப அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த சீனை இது பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய கேரக்டர் நல்லா பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுறாங்க. அந்த படத்தில் எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கோப்பும் இருந்துச்சு அந்த இடத்துல. அவங்க நல்லா பண்ணுங்க. அசோக் செல்வன் வந்து வெறப்பாக தான் போலீஸ் ஆஃபீஸர்னு யாரும் சொல்லியிருப்பாங்க போல. அதனால் படம் முழுக்க வெறப்பாகவே இருக்கிறாப்புல. அது ஏன்னு தெரியல. வீட்டுக்கு வந்தால் கூட போலீஸ் ஆஃபீஸராக தான் இருக்கிறார். அப்படியே அது வந்து அசோக் செல்வனுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த கேரக்டரை ரிவீல் பண்ணல. அசோக் செல்வன் இவங்க ஒரு டிவைஸ் ஆகிட்டாங்க, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா வருது. ஏன் இருக்கிறாங்க, இவங்களும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற. ஏன்னா அவர் தான் அந்த ஐஸ்வர்யா லட்சுமி எடுத்து வளர்த்தாருன்றாங்க அசோக் செல்வன் அப்பா. அப்படி இருந்தப்பையும் என் டைவர்ஸ் ஆச்சு, அதுக்கு என்ன ரீசனு, அந்த கதையை அப்படியே விட்டாங்க. அப்படியே பாதி வீடு கட்டின மாதிரி அப்படி நிற்குது. இது நிறைய இடங்கள்ல அப்படி இருக்காது. கமல் அவர்கள் கடைசியா விவசாயி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். நிறைய படத்து ஃபுல்லாவே கதைகள் எல்லாம் அப்ரப்டா விட்டதுனால தக்லைஃப் 2 வரும்னு சொல்றாங்க சார். இது அந்த விபரீத முயற்சியை 6 எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ கூலி படத்தோட நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட். முக்கியமா டிஆர் தான் வந்து பாடி இருக்காராம். எப்படி வரப்போகுது சார் சாங்? இல்லை, படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு, பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அதே இந்த மாதம் மிடில் இருந்து படத்தினுடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முதல்ல வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று விடுறதுக்காக ஒரு பிளான் பண்ணிட்டாங்க போல. அதை தொடர்ந்து வரிசையாக வரப்போகுது. இப்போ லோகேஷ் அவர்கள் நிறைய லைனப் இருந்தாலும் பாலிவுட்ல வந்து அவர் இறங்க போகிறதாகவும், முக்கியமா அங்க இருக்க ஒரு பெரிய ஆக்டர் வந்து எல்சியூல இணைய போகிறதா சொல்றாங்க. இல்லை, எல்சியூல இணைய போறாருன்னு தெரியல. அமீர் கானோட ஒரு படம் பண்றாரு. ஆல்ரெடி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாரு. இந்த கைதி 2 முடிச்சுட்டு அந்த படத்தை தான் அடுத்து ஆரம்பிக்க போறாரு. அதுக்குண்டான வேலைகள் போயிட்டு இருக்கு. அதுக்கடையில் அவர் ஹீரோவாக ஒரு படம் பண்றாரு. லோகேஷ் கனகராஜ் வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்தில் அவர் ஹீரோவும் பண்றாரு. ஒரு பக்கம் ஹீரோ, ஒரு பக்கம் பாலிவுட் அப்படின்றதுல பயங்கர
இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ல ஒருத்தரா இருக்காரு தமிழ் சினிமாவில். அமீர் கான் அவர்கள் நடிக்கக்கூடிய படத்தோட கதை வந்து சூர்யாவுக்கு சொல்லப்பட்ட கதை, அது அந்த இரும்பு கை மாயாவி கதையில தான் நடிக்க போகிறதா இருக்காங்க. இல்ல அப்படின்னு சொல்றாங்க, பட் அது இது வரைக்கும் ஒன்றும் ஃபைனல் பண்ணல, அந்த கதையாங்கிறது ஃபைனல் பண்ணல. ஆனால் அமீர் கான் கூட கன்ஃபார்ம் பண்றாரு, அதை மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க. அது எந்த கதைன்னு ஒன்று டிசைட் பண்ணல. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி சார். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.